சொல்லுங்க. என்னுடைய நாடு உங்க நாடு சத்தியலோகம். சபா. சத்தியலோகத்திலே நீங்கள் வாழ்ந்து வந்தாலும் படைக்கின்ற கடவுள் பிரம்மதேவன். இந்த கடவுளாய படைக்கின்ற கடவுளுக்கு திருமணம் ஆயிடுச்சாங்க. யாரை திருமணம் செய்தீங்க? நீங்கள் திருமணம் செய்த மனைவியின் பெயர் என்ன? என்னுடைய மனைவி கலைவாணி சரஸ்வதி என்று தெரிவிக்கிறார். சரிங்க. கலைவாணி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி திருமணத்தை செய்து உங்களுக்கு ஏதாவது குழந்தை குஞ்சு இருக்குதா? குழந்தை குஞ்சு வீட்டுக்காரி பாத்துக்கிறியா? அதை தெரியாதே. குழந்தைன்னா என்ன குஞ்சுன்னா என்ன அதை கேள்வி விவரமா சொல்றேன். குழந்தைன்னா 10 மாசம் முழுவாத இருந்து முக்கி வைக்கிறது குழந்தை. இந்த 1 மாசம் 2 மாசம் இந்த குச்சி வச்சு தள்ளுறாங்க பாரு. இல்லடா என்னுடைய மனைவி பார்க்க வேண்டும் அல்லவா? என்னுடைய மனைவி பாத்துருக்கியா? எங்க பாத்துக்கிறா? அதான் உள்ள இருக்குது. அது ஓ நாடகத்துல அதான் போட்டோ எடுக்கிறது தானே? ஆமா. எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? கண்டுக்கிட்டேன். முந்தானத்து சொல்ல அது வந்து கரெக்டா பிடிச்சிட்டேன். நண்பா கலைவாணி சரஸ்வதியை திருமணம் செய்து 3 குழந்தைகள். யார் யாரு? தக்கன் தரணி நாரதன். ஓ தக்கன் தரணி நாரதன். உண்மைதான். 3 குழந்தை பெற்றது என்பது சுகமாக வாழ்ந்தாலும் இன்று என்ன வரை தினம் என்னை யாரோ துதி செய்கிறார். ஓ யாரு? ஆமா, யாரோ ஒரு பக்தனாகப்பட்டவன் என்னை கோரி தவம் இருக்கிறான். அவனை காண வேண்டும் அல்லவா? ஆமா சாமி. புறப்படு போகலாம். புறப்படு போகலாம். சொல்லக்கூடிய முச்சுடரில் ஒருவராய் விளங்கக்கூடிய சத்திய லோகத்தில் ஆண்டு வரக்கூடிய சதுமுக பிரம்மதேவனாகிய உங்களுடைய பொன்னான திருவடி பாதங்களுக்கு இந்த அடியே போற்றி செய்தேன் சுவாமி. என்னுடைய பாதத்தை பணிந்தபடியினால் என்றும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். ஐயனே, சுகத்தோடு வாழ்ந்திருப்பாய் என்று தன் நாவினால் எப்படி ஐயா உரைத்தேன். நான் எப்படி சுகத்தோடு வாழ்ந்திருப்பேன் சுவாமி.
சொன்னாயே நான் எப்படி சுகத்தோடு வாழ்ந்திருப்பேன் ஐயா பிரம்மதேவரே. என்ன பாவம் இந்த பூமியிலே நான் பிறந்து நான் என்ன சுவாமி தவறு செய்தேன் ஆண்டவா. அயோத்தி மாநகரை ஆண்டு வரக்கூடிய மன்னன் ஒருவருக்கு இருவருக்கு ஒருவர் மூவர் 3 மனைவிகளை திருமணம் செய்தோம். ஏனையா எனக்கு புத்திர பாக்கியமே இல்லை சுவாமி ஆண்டவா. நான் அப்படி என்ன பெருத்த பாவத்தை செய்தேன். உலகத்திலே இல்லை என்று வந்தவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தேனே என் நாட்டிலே. இல்லை பால் என்று வந்தவர்களுக்கு குழந்தைகளுக்கு பால் என்று வந்தவர்களுக்கு தண்ணீர் ஒரு சுற்று தண்ணீர் கூட கலந்ததா சரித்திரமே இல்லை. அப்பேற்பட்ட எனக்காக வேண்டி சுவாமி சூரிய குலத்திலே பிறந்த எனக்கு ஏன் எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் கூட இல்லாமல் போனது ஆண்டவா. ஒரு மனிதனாக பிறந்தார். அந்த காலத்திலே சுவாமி செல்லி நீர் வைத்து அந்தையிலே மண்ணுக்கல்ல ஒரு மைந்தன் வேண்டும். ஒரு மனிதன் செத்தா கடைசியா ஒரு கொல்லி போடவாவது ஒரு குழந்தை வேணும். மாண்ட பிறகு மண்ணுக்கல்ல ஒரு குழந்தை வேணும். ஏன் எனக்கு மட்டும் நேர காரணம் என்ன? யானை முதல் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவ வேதங்களுக்கும் கருவை உருவாக்கக்கூடிய பிரம்மன் அல்லவா நீ? நான் என்ன தவறு செய்தேன் ஆண்டவா? எனக்கு மட்டும் பாக்கியம் இல்லாத காரணம் என்ன? பெருத்த பாவத்தையே நான் செய்து விட்டேனா? அதனால் எனக்கு புத்திர பாக்கியம் இல்லையா?
சுவாமி ஒரு மனிதனாக பிறந்திருந்தால் புண்ணியம் செய்திருக்கணும், பாவமும் பல மடங்கு செஞ்சிருக்கணும். உண்மைதான். ஏனென்றால் நீ பிறந்த நாள் முதல் இன்றைய நாள் முதல் புண்ணியம் மட்டும்தான் செஞ்சிருக்கிற. ஆமா சுவாமி, உலோகத்திலே ஒரு மனிதனாகப்பட்டவன் பிறந்தால் புண்ணியமும் செய்திருக்கணும், சிறிதளவு பாவமும் செய்திருக்கணுமா? செய்திருந்தால் மட்டும்தான் பூலோகத்திலே ஒரு குழந்தை பிறப்பதற்கு புத்திரபாக்கியம் கிடைக்குமா? சுவாமி, இது நாள் அன்று முதல் இது நாள் வரைக்கும் நான் செய்த புண்ணியங்கள் எத்தனையோ இருக்கு. பாவம் என்பது என்னவென்றால் என்னவென்றே எனக்கு தெரியாது. அப்படி வாழ்ந்த எனக்காக சுவாமி பாவத்தை செய்திருக்க வேண்டும் என்று சொல்கிறாயே, எப்படி சுவாமி? தசரதமன்னா, உனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் என்றால் ஒரு 1000 உயிர்வதை செய்ய வேண்டும். 1000 உயிரை கொண்டு வந்தால் உனக்கு நிச்சயமாக புத்திர சந்தானம் இருக்கிறது. ஐயோ ஆண்டவா, பூமியிலே ஓடக்கூடிய ஒரு எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காதன்னா எப்படி சுவாமி 1000 சிசுவதைகள் 1000 உயிர்வதை செய்ய வேண்டுமா? 1000 உயிர்வதைகளை செய்து வைத்தால்தான் புத்திர பாக்கியமா? சுவாமி, 1000 உயிர்களை கொல்வதென்றால் ஐயோ நான் எப்படி சென்று 1000 உயிர்களை வதம் செய்வேன்? சுவாமி, அப்படி செய்து வந்தால்தான் உனக்கு புத்திர சந்தானம் இருக்கிறது. அப்படியா சுவாமி? அப்படி 1000 உயிர்களை கொன்று குவித்து 1000 உயிர் வதம் செய்து பிறகு என்ன செய்ய வேண்டும்? 1000 அதாவது அப்படி 1000 யானைகளை உயிர்வதம் செய்து பிறகு புத்திர காமஸ்தியாகம் செய்து அந்த யாகத்தின் பலனாக உனக்கு குழந்தை பிறக்கும் சொல்றீங்க. ஆம் சுவாமி, அப்படி என்றால் இப்பவே நான் பூலோகம் செல்கிறேன். 1000 உயிர்வதைகளை செய்த பிறகு மீண்டும் நான் அழகிய ஒரு புத்திர காமஸ்தி யாகம் செய்கிறேன். அந்த யாகத்தின் வாயிலாக எனக்காக மகன் பிறப்பா என்று வைத்திருக்கிறாய். ஆகட்டும், அப்படியே நான் போய் வருகிறேன் சுவாமி. ஆகட்டும். 1000 உயிர்வதைகளை செய்துவிட்டால் எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். நிச்சயமாக புத்திர சந்தானம் இருக்கிறது. அப்படியா? உண்மையாகத்தான். ஆகட்டும் சுவாமி. ஆகட்டும், நான் சென்று வருகிறேன். சத்தியலோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய சதுமுக பிரம்மன் உரைத்து விட்டார். இதனால் அன்று முதல் இன்று வரைக்கும் உலோகத்திலே புண்ணியத்தை மட்டும்தான் செய்திருக்க, பாவம் என்பதே செய்யவில்லையா? பாவம் செய்யாத காரணத்தினால் உனக்கு புத்திரபாக்கியம் இல்லை. உலோகம் சென்று நீ பாவத்தை செய்ய வேண்டும் என்று உரைத்து விட்டார். சரி, 1000 உயிர்வதைகளை செய்தால் எனக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டார். மனம் கோகவில்லை. ஆனா இருந்தாலும் என்ன செய்வேன்? நாட்டை ஆள்வதற்காக ஒரு ஆண்மகன் வேண்டுமே. அப்படி என்றால் சொல்லக்கூடிய காலகம் புறப்படுவோம். அவர் என்ன உரைத்திருக்கிறார்? 1000 உயிர்வதை செய்வதென்றால் 1000 உயிர்னா சது சாதாரண விஷயம் இல்ல. 1000 மனிதர்களை எதுவா இருந்தாலும் உயிர்னு சொல்லிட்டாரு. மனிதர்களை கொல்லக்கூடாது. 1000 பேர்த்த கொண்டு இந்த அகிலத்துல நாம இருக்க கூடாது. காலகம் செல்வோம், வேட்டை ஆடுவது போல் ஆடுவோம். 1000 மதம் கொண்ட யானைகளை கொள்வோம். 1000 யானைகளை கொன்றால் நாட்டில் உள்ள மக்கள் என்ன செய்வா? ஆரணிய காலகம் சென்றால் மன்னன் ஆரணிய காலகத்திலே வேட்டையாடுகிறார் என்ற பெயரோடு போய்விடும். வேட்டைக்கு போனாரு, வேட்டையாடுறாரு. ஆமா, வேட்டையாடி கொண்டிருக்கார் என்ற பெயரோடு போய்விடும். அப்படி போயிருப்பாரு. ஆமா, மனிதர்களை கொன்றால் பெருத்த பாவம் நேரும். மனுஷன ஒண்ணா என்ன கதி உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அதனால் இது ஆரணியமான காலகம் செல்வோம். புறப்படி கத்தி ஆயுதம் கடாது என்று சொல்லக்கூடிய வில் அன்பை எய்து நம்ம ஆரணிய காலகம் புறப்படுவோம். Hallelujah!
தேடி அழைத்தாலே மன்னனவன் எந்த முகவனே தலைக்குள்ளே இதோ ஆரடியமான மனமாதரன் சொல்லக்கூடிய ஆரடிய கானகம் வந்து விட்டோம். இந்த கானகத்திலே இதோ இங்க தெரிகிறது பார்த்தியா, பெருத்த அருவி தெரியுது, குளம். இந்த குளக்கரையை தேடி யானைகள் நிறைய வரும் நீர் குடிப்பதற்காக. பாருங்க ஒரு ஆனை கொமிதாதா அப்படி இப்படி ஏதாவது பானம் போடும் போது அதை காட்டி போடாதா, அதுதான் யானைன்னு. நான் உள்ள போயிருவேன். உச்சாராது சட்டத்துல போயிருவேன், கட்டி விட்டு ஆட்டி போடுவாங்க கிடையாது. நண்பா, இந்த அரடியமான கானகத்திலே ஏய் அங்க பாத்தியா, ஏங்க பாருடா, எனக்கு எது கூட்டமா போகுது பாரு, ஓட்டமா கூட்டம் கூட்டமாய் ஓடுது பாரு, ஓட்டமா வேட்டையாடுவோம், வனத்தில் வேட்டையாடுவோம், வாடிய வேட்டையை நீயும் மேற்பார்க்க வேண்டும். யானைகள் கூட்டமா ஓடுது பாரு, ஓட்டமா அடியே ஆள, ஏய் என்ன காலை எங்கடி காலை ஆட்டுற? ஏய் எப்படிங்க பெரிய மிருகம்? யானை கூட்டம் கூட்டமாக வந்தது. ஏடா பெரிய மிருகமா? அதோ சாமி பெரிய மிருகங்க. என்னடா மிருகம்? யானையா? இல்லங்க அதோட பெரிய மிருகம். ஆமாங்க அதோட பெரிய மிருகம். அதோட பெரிதா? ஆமா. சிங்கமா? சிங்கத்தோட பெரிய. சிறுத்தையா? அதோட பெரிய. சின்னாயா? அதோட பெரிய. கரடியா? புலியா? மீறின மிருகம். ஒட்டக சிமிங்கியா? அதோட பெருசுங்க இது. காண்டா மிருகமா? அதோட பெரிய மிருகம். அப்படி என்னடா மிருகம்? கட்டெரும்பு. அப்படியே கொத்துற கொத்துல குடலு குப்புக்குன்னு கொட்டி போச்சு பாருங்க. கட்டெரும்பு குடலுக்குது. அது பண்ணி எங்கூடெல்லாம் அங்கேயே இருக்குது. ஏய் பாத்தியா, ஆரணிய கானகத்திலே வேட்டையாடி விட்டோம். இதோ எண்ணி பாரு எத்தனை இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 999 பாலம் இங்குதுங்க. 999 யானைகள் செத்து மடிந்து கிடக்கு. என் வானத்திற்கு 999 யானையை கொன்று குவித்து விட்டு இன்னும் ஒரு யானை ஒன்ன போட்டு தள்ளி விட்டா. ஐயோ சாமி, எங்க வீட்டுக்காரிக்கு ஒரே பிரச்சனை. என்னங்காரா 5 வச்சுட்டு அவனை போட்டு தள்ளிப்பலாம். மூணு கேளுங்க, அவனை போட்டு தள்ளிப்பலாம். நாட்டுக்கும் கேடு இல்ல, வீட்டுக்கும் கேடு இல்ல. நாம தான் மனுஷ உயிர் பலி கொடுக்கறது இல்ல. எல்லாம் அந்த கேடப்பட்டு நேத்தே போட்டு தள்ளிருக்கணும். அத்தனை முறை சொன்னேன். இன்னும் மேலும் கூத்துக்கு வரும்போது கூத்துக்கு வரும்போது ஏய் என்னது ஒண்ணு கூட வந்தாயே சரிதா? எவ்வளவு இருந்தாலும் அதுக்குதான். சரி சாமி, நீதி உள்ள மனுஷன். நீதி உள்ள மனுஷன். ஒரு சொல்லு பேச்சு கேட்ற என்னைக்கு. ஏய் இன்னையோட விட்டுருணும். சரிங்க.
வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். ஆள் சொல்லுங்க. ஏன் உங்கூடா? அதனால பையனா நல்ல பையன் தான், நல்லா ஆடக்கூடிய பையன் தான், அதெல்லாம் தவறுலாம் இல்ல, நல்ல பையன் தான். வரும்போது கொஞ்சம் ஒரு சின்ன வேலை பண்ணிவிட்டோம், அதனால ஆட முடியல. அதனால என்னைக்கும் இருக்கட்டும், அப்புறம் சொல்றேன் உனக்கு. 999 யானையை கொன்று குவித்து விட்டோம். ஆமா. இருப்பது இன்னும் ஒண்ணே. இதோ எங்க ஓடி தப்பிச்சு போச்சு, ஒண்ணு மட்டும் எப்படி ஓடி போச்சு, அது எப்படி ஒண்ணு நவதிக்கிட்டே போயிடுச்சு. அதனால மீண்டும் தண்ணீர் குடிக்க இங்க வந்துதானே ஆகணும். ஏன் அந்த பழைய கிழவி போட்டானா? என்னடா உள்ள போட்டுறாங்களா? பழைய கிழவிடமா இருக்குது. அதனால நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? மீண்டும் யானையாகப்பட்டது தண்ணீர் குடிக்க வந்தே தீரணும். அதற்கே தெரியாமல் நாம ஒலிகூடு கட்டணும். ஓ, ஒலிகூடு கட்டி பார்த்து கொண்டிருந்தால், ஒலிகூண்டு கட்டி ஒலிகூட்டிலே இருந்து எப்படி தண்ணீர் குடிக்கும் போது இந்த ஆத்துக்கு வந்துட்டான் ஆகணும். தன்னுடைய தும்பிக்கையை விட்டு எப்படி தண்ணி குடிச்சா கப கபன்னு சத்தம் வரும். அந்த தண்ணி வரும், அந்த தண்ணி உலவர சத்தம். ஆமா, அப்ப நான் கண்டுக்குவேன். அப்பவே வானத்தை போட்டு நான் புத்திரகாமேஸ்வரி யாகத்தை செஞ்சிருவேன். அதனால ஒலிகூடு கட்டுவோம், ஒலிகூடு கட்டி காத்திருப்போம். ஒலிகூடு கட்டுங்க.